ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். வரும் பிப்ரவரி 29ஆம் தேதியுடன் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி சேவை சார்ந்த செயல்பாடுகளை நிறுத்துமாறு ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி சேவை மூலம் எந்த வாடிக்கையாளரும் எந்த கணக்கிலும் பணத்தை டெபாசிட் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. வங்கி தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபட்டு வந்த காரணத்தினால்தான் இந்த தடை உத்தரவை ரிசர்வ் வங்கி பிறப்பிச்சிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் பேடிஎம் செயலி மூலமா பயனர்கள் யூபிஐ முறையில் பணத்தை அனுப்பவும் பெறவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதன் இயக்கம் வழக்கம் போலவே இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 பிரிவு 35A கீழ் இந்த நடவடிக்கையை பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி எதிர்கொண்டிருக்காங்களாம். இதன் காரணமா வாடிக்கையாளர் கணக்கு, வாலெட் அல்லது ஃபிளாஸ்டாக் போன்றவற்றில் டெபாசிட் அல்லது டாப் அப் போன்ற கிரெடிட் சேவை சார்ந்த பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பயனர்கள் தங்கள் வங்கி கணக்கு, நடப்பு கணக்கு, ப்ரீபெய்ட் வாலெட், ஃபாஸ்டாக் போன்றவற்றில் உள்ள இருப்பு தொகை பெறவும் அல்லது பயன்படுத்தவும் முடியும்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது வாடிக்கையாளர்கள் தங்களது கணக்கில் உள்ள தொகையை பேலன்ஸ் முழுவதும் பயன்படுத்த முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.